ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். கடந்த 3 மாதமாக இந்த தங்கம் அண்ட் வெள்ளியை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த queries வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. தங்கத்தில் பணத்தை போடலாமா, இல்லை சில்வரில் போடலாமா? இப்போ கடந்த 3 மாதம் வந்து தங்கத்தை விட சில்வர் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. சில்வர் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் சில விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை பண்ணுறோம். இப்போது சில்வர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் நல்ல சூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் ஆஸ் வி ஸ்பீக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து ஓரளவுக்கு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. முதல்ல இந்த சில்வரில் ரேலி வந்ததுக்கு முக்கிய காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுனால. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சில்வரோட டிமாண்ட் வந்து புதுசாக இப்போ தான் வந்திருக்கா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கணும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவி பேட்டரிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சிப்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டெலிவிஷனில் வைக்க போகிற அந்த சிப்ஸாக இருக்கட்டும், சோலார் பேனலில் வைக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து எதுவுமே புது விஷயம் கிடையாது. கடந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே, அஃப்கோர்ஸ் இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் தான் லாஸ்ட் ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சோலார் பேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த டிவியில் வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது விஷயம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 10-15 வருஷமாக இருக்குது. இப்போ திடீர்னு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக டிமாண்டை விட சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கு. சப்ளை கன்ஸ்ட்ரெயின்னால தான் ஆக்சுவலாக வந்து இந்த சில்வரோட ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு பெருசாக ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் லாஜிக்கலாக நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே ஒரு மேனுஃபேக்சரரை பொறுத்தவரைக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியல் இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இவி மேனுஃபேக்சரிங், இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இலன் மஸ்க் வந்து ஓப்பனாகவே வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு. இதே மாதிரி தொடர்ந்து சில்வர் ப்ரைஸஸ் ஏறிட்டே போச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய பேட்டரிஸ்க்கு வந்து சில்வருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ண முடியுமா அப்படின்ற பாயிண்டில் வந்து ஆல்ரெடி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை ஓப்பனாக சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் காஸ்ட் ஜாஸ்தியாக போயிட்டே இருந்ததுன்னா எல்லா காஸ்ட்டையும் அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஒரு எண்டு கஸ்டமருக்கு கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரோட விலை 10 லட்ச ரூபா விற்குதுன்னு வச்சுப்போம் முன்னாடி. இப்போ இந்த சில்வர் விலை ஏறினால அது 15 லட்ச ரூபாவை மாறிடுதுன்னு வச்சுப்போம் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். அப்போது 15 லட்சம் ஆனாலும் பரவாயில்லன்னு போய் வாங்குகிறவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டு கம்மியாச்சுன்னா என்னுடைய டிமாண்ட் ஃபார் சில்வரோ இல்லை எனி கமாடிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ ப்ரைஸ் ஒரு அளவுக்கு வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆனால் தான் என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஸ்ட்ரெச் ஆச்சு அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஆல்டர்னேட்டிவ் போவாங்க, இல்லைனா வந்து சேல்ஸ் நடக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ராடக்ட் எண்டு ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து கீழே விழும். எண்டு ப்ராடக்டோட டிமாண்ட் கீழே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்புட் மெட்டீரியலோட டிமாண்டும் கம்மியாகும். அப்போ இவென்ச்சுவலாக ப்ரைஸஸ் வந்து ரீஅட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல நமக்கு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனில் வந்து என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணி நம்ம முடிவெடுத்தோம்னா பெட்டர். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வந்து அடுத்த வருஷமும் சில்வர் ஏறுது, இல்லை அதுக்கு அடுத்த வருஷமும் ஏறுது, இதே மாதிரி ஒரு 100% ஏறிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய பேரோட சில்வர் யூசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து சில்வரோட மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவ்வளோ நாளாக எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஓரளவு கிடச்சிட்டு இருந்ததுன்னா ப்ரைஸ் ஏற 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 ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சில்வர் மேனுஃபேக்சர் பண்ணால் என்னோடய ப்ரைஸஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சில்வரோட ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சம்வேர் டிமாண்ட் ஃபால் ஆகும், இல்லை வந்து சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தான் வந்து ஒரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகும். ஸோ இப்போது டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்த வரைக்கும் பியாண்ட் அ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டேட்டா நிறையா இருக்காது. பட் ஆஸ் எ இன்வெஸ்டராக நான் சில்வருக்குள்ளே போகணுமா வேணாமா அப்படின்ற கேள்வியை தான் நம்ம வந்து கேட்டுக்கணும். இதை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாஸ்ட்டில் வந்து என்ன டேட்டா ஆயிருக்கு, சில்வர் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வருஷத்தோட ரிட்டர்னை பார்த்து நான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் எதுவும் தப்பு இல்லை. அது வந்து ஒன் ஆஃப் த பேராமீட்டர் தான். பட் அதை வச்சு மட்டும் நீங்கள் டிசிஷன் எடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் முழு இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலன்றதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட் ஒரு 25 வருஷம் முன்னாடி சில்வர் எப்படி இருந்தது அப்படின்ற டேட்டா பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் 100 வருஷத்துக்கான டேட்டா இருக்குது. பட் சிம்பிளாக லாஸ்ட் ஒரு 25 வருஷம் அந்த டேட்டா வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஈஸியாக இருக்கும். 2001 வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ $80 இருக்கிற சில்வர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா $4 இருந்தது.
$4 இருந்த சில்வர் வந்து 25 வருஷத்தில் $80 ஆயிருக்கு. ஆனால் இதை வந்து அப்படி மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா எப்போவுமே இந்த சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி வாலட்டைலான ஒரு அசெட். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஈக்விட்டியை விட அதிகமாக வாலட்டைலாக இருக்கிற அசெட். ஜென்ரலாக ஈக்விட்டிக்குள்ளே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாததுக்கு காரணமே அது வாலட்டிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அதை விட இன்னும் ஜாஸ்தியாக வாலட்டைலான இருக்கிற அசெட் வந்து சில்வர். இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜென்ரலாக இதோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 25% 26% இருக்கும். ஈக்விட்டியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 16% 18% இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டேட்டா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் $4 இருந்தது வந்து பார்த்திங்கன்னா $80 ஆயிருக்குன்னா 1980 $38 இருந்தது சில்வர். $38 இருந்தது ஆக்சுவலாக $4 கீழே வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட வந்து 70 to 80% டாலர் டேர்ம்ஸில் சில்வரோட ப்ரைஸ் இறங்கியிருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் 2001 வந்து $4 இருந்தது, திரும்பி $48 வரைக்கும் வந்தது 2011 2012. ஸோ 4லேருந்து 48ன்றது வந்து திருப்பி ஒரு பெரிய ரைஸ், ஒரு பெரிய ஃபால், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரைஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் $48 இருந்தது 2011. 2020 வந்து பார்த்திங்கன்னா திருப்பி $26-27 வந்துடுச்சு. அப்புறம் அந்த $26-27 வந்த சில்வர் இன்ஃபேக்ட் அதை விட கம்மியாக கூட வந்ததுன்னு நினைக்கிறேன், $18-20 கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். 2020 அப்புறம் $14-15 இருந்த சில்வர் வந்து இப்போ திருப்பி வந்து $75லேருந்து $80 போயிருக்கு. ஸோ எப்போவுமே இதோடைய ஹைஸ் அண்ட் அதாவது அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் இருந்திருக்கு, ரொம்ப ஸ்டீப்பாகவும் இருந்திருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அப்ராக்சிமேட்டாக டாலர் டேர்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 மடங்கு வந்து ஏறி இருக்குது, டிபெண்டிங் அப்பான் வாட் ப்ரைஸ் யூ என்டர்டு. ஸோ அப்ராக்சிமேட்டாக 3லேருந்து 4 மடங்கு ஏறி இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு இது வந்து சீப்பாக இல்லை அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இது வந்து 80லேருந்து 120 போகுமா, அதுதான் இப்போ எல்லாரோடைய கேள்வி. இப்போ 80லேருந்து 120 போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பைசா பண்ண போகிறோம். பட் 80 போகிறதுக்கு 80லேருந்து 120 போகிறதுக்கு முன்னாடி அது 80லேருந்து 60 வந்ததுன்னா என்னால் அந்த ரிஸ்க்கை எடுத்துக்க முடியுமான்ற கேள்வியும் நான் எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சில்வரோட வியூ எங்கே போகுதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. பெஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர்ஸே வந்து இதுக்கு வியூ கொடுக்குறதில்ல. பட் ஜஸ்ட் ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷன் மட்டும் மோர் ஆஃப் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். இப்போது 80லேருந்து 120 போச்சுன்னா சந்தோஷம், ஐ வில் மேக் மணி. பட் 80 இருக்கிறது $60 வந்ததுன்னா, $60 வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 20லேருந்து 30% ஃபால் ஆச்சுன்னா உங்களால் அந்த லாஸை வந்து பார்க்க முடியுமா, அந்த லாஸை பார்த்து உங்களால் தொடர்ந்து இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து +30-40% கிடைக்கலாம், -30-40% கிடைக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா அப்போ தான் பெட்டர். பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எப்போவுமே ஒரு ரிஸ்க் ரிவார்டை தான் நீங்கள் எப்போவுமே பார்க்கணும். ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்து ரிவார்டு கம்மியாக இருந்ததுன்னா ஐடியலி அந்த பெட்டை எடுக்காமல் இருக்கணும். எப்போவுமே ரிஸ்க் வந்து கம்மியாக இருந்து ரிவார்டு ஜாஸ்தியாக இருந்தால் தான் நீங்கள் அதுக்குள்ளே ஐடியலி என்ட்ரு பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ என்கிட்ட கோல்டில் இருக்கிற பணத்தை கூட தூக்கி நான் வந்து சில்வரில் போடலாமா அப்படின்ற கேள்வியெல்லாம் கூட இப்போ ஆஃப்லேட்டாக வந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 3-4 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டை விட சில்வர் இன்னும் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் ஐடியலி அந்த மாதிரி வந்து எந்த அசெட் மேலே ஓடிக்கிட்டே இருக்கோ அந்த அசெட்டை வந்து துரத்தி பிடிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இதை வந்து பல பேர் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். பட் ஆனாலும் இந்த கேள்வி தொடர்ந்து வருது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து வேகமாக பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே உண்டு. பட் இந்த ஆசையில் சம்டைம்ஸ் வந்து நம்ம ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த ட்ராப் ஆனோம் அப்படின்னா நீங்கள் ஓவராக பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சம்பாரித்ததையும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சில்வருக்காக 5% ஒதுக்கியிருக்கேன், இல்லை 10% ஒதுக்கியிருக்கேன், இல்லை 30% ஒதுக்கியிருக்கேன், அது என்ன வேணால் நம்பராக இருக்கலாம். அந்த நம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா நீங்கள் $100 எடுத்து நீங்கள் சில்வர்லையோ இல்லை கோல்ட்லையோ இல்லை ஈக்விட்டிலையோ எதுலேயுமே ஃபுல்லாக நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா எல்லாமே வந்து வாலடைல் அண்ட் ரிஸ்கியர் ஆசெட். அப்போது நீங்கள் அதுக்கு எவ்வளோ தொகையை நிர்ணயிச்சிருக்கீங்களோ அதுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்கேஸ் ப்ளே அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். இன்கேஸ் ப்ளே அவுட் ஆகலைனாலும் உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படாது. ஸோ அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து எது ரொம்ப வேகமாக ஓடுதோ அது வேகமாக ஓடிச்சேன்றதுக்காக மட்டும் நான் போய் வாங்க முடியாது. அதோடைய குணாதிசயங்கள் என்ன, அதோடைய ரிஸ்க் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொசிஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெட்டர் அண்ட் இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த தகவல் வந்து உங்களை வந்து எந்த அசெட்டில் சில்வர் மட்டும் கிடையாது எந்த அசெட்குள்ளே போகணுன்னாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.